பத்திரிக்கை சுதந்திரத்தை ஸ்டாலின் நசுக்கிட்டார். பத்திரிகையாளரை குரல் வழிய நெரிச்சிட்டார். பத்திரிகையாளருடைய குரல் வழிய நெரிச்சிட்டார். உங்களுக்கு ஒரு யூடியூபர் தெரியும், யாரு? சவுக் சங்கர். அவருடைய தாயார் இன்னைக்கு இறந்துட்டாங்க. பாவம், தாயார் மனவேதையில் மன உளைச்சல்ல இறந்துட்டாங்க. சிந்திச்சு பாருங்க. ஒரு அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இருக்கும்போது கூட தான் விமர்சனம் பண்ணாங்க என்னை பற்றி. அதை ஏற்றுக்க வேணும். ஒரு பொறுப்புல வருகின்ற பொழுது விமர்சனம் வந்து அதை ஏற்றுக்க வேணும். வேணுமென்றே திட்டமிட்டு சர்வாதிகார போக்கில் இந்த அரசாங்கம் நடந்த காலத்தால் அவர் வீட்டில் கொண்டு போய் மலத்தை கொண்டு போய் கொட்டுறாங்க. அவர் வீட்டில் சாக்கடையும் மலத்தையும் கொண்டு போய் கொட்டுகின்ற பொழுது அந்த தாயினுடைய மனம் எப்படி நொந்து போகும் என்று நினைச்சு பாருங்க. நம்மளாம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த ஆட்சியில் நடைபெற்ற கொடுமைகள் சிந்திங்க. அந்த கொடுமைக்கு சரியான பாடம் கொடுப்பீங்களா? இன்றைக்கு அந்த தாய் மன வேதனை பட்டு இன்றைக்கு இந்த மண்ணில இருந்து மறைந்து விட்டார்கள். இதற்கு காரணமானவர்கள் எதிர்காலத்தில் பதில் சொல்லியே ஆக வேண்டும். திமுக ஆட்சியில் பெண்கள் இளைஞர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா அண்மையில் உங்களுக்கு தெரியும், ஒரு 9-10 மாசத்துக்கு முந்தி உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்கள் கனவை. பல பேர் என்ன, எங்களுடைய கனவை திமுக ஆட்சி போகணும், திமுக ஆட்சி அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. பல பேர் இந்த ஆட்சியில் ஏதோ நல்லது நடக்குன்னு சொன்னாங்க. ஓரணியில் தமிழ்நாடு, அது ஓரணி இப்படி பேரை வச்சு உங்கள் வீடு வீடாக வந்து உங்களுடைய செல்ஃபோன் நம்பர், உங்களுடைய ஆதார் எண், உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க. அப்படி தயார் பண்ணி இப்பொழுது அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நான் உடனே நீதிமன்றத்துக்கு போனோம். இது தவறு, இது தவறானது. ஒரு பெண்ணுடைய செல்போனை வாங்கி ஆதார் எண்ணை வாங்கி அப்படி விவரம் பூரா திரட்டிடலாம். இதனால பாதிப்பு ஏற்பட்டு விடும். அந்த செல்போன் இருக்கிற படங்கள் எல்லாம் எடுத்துடலாம், அது இருக்கிற செய்தியெல்லாம் எடுத்துடலாம். ஆக இது தவறு என்று நீதிமன்றம் போய் அதை தடை பண்ணணும். இன்னைக்கு என்ன நிலைக? இப்போ இந்த திமுக காரர் தில்லுமுள்ளு செஞ்சு இந்த அரசாங்கத்தின் சார்பாக எடுக்கப்பட்டது பெண் என்ற அமைப்பு திமுகவுக்கு தேர்தல் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட கூட ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அண்மையில் ஒவ்வொரு போனும் பெண்கள் போனுக்கு வருது. அதில் என்ன, உங்களுடைய திமுகவுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு வருது. நீங்க திமுகவுடைய ஆதரவாளர் அப்படின்னு வருது. இது எவ்வளவு பெரிய மோசடி! மக்கள் நம்பித்தானே நம்பர் சொன்னாங்க, அரசாங்கத்தை நம்பித்தானே. நான் உங்களுடைய விபரத்தெல்லாம் சொல்லி இருக்கிறீங்க. அரசாங்கம் தவறா பயன்படுத்தலாமா? எச்சரிக்கையா இருங்க. அது மட்டும் இல்ல, நீங்க போனை பண்றான், வீட்டில் இருக்கிறீங்களா இல்லையான்னு பாக்குறான். வீட்டில் இல்லாத போது வீட்டில் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடறான். ஜாக்கிரதையா இருங்க பெண்கள், இளைஞர்கள், அதுவும் நம்முடைய மூத்த தாய்மாரெல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா இதுல அவ்வளவு பிரச்சனை இருக்குது. இன்னொன்னு சொல்லியிருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுறாரு சொல்றார். நான் அப்படி எங்காச்சும் பேசியிருக்கிறேன்னா? இதே இந்த மாவட்டம், இந்த மாவட்டத்தில் மாநிலவை உறுப்பினர் திரு சிவா இருக்கிறார்ல, அவர் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி எவ்வளவு கொச்சப்படுத்தி பேசினார். எல்லா பத்திரிகையிலும் வந்தது, ஊடகத்திலையும் வந்தது. பெருந்தலைவர் காமராஜ் அவர் வேற கட்சியா இருக்கலாம், ஆனா நாட்டு மக்கள் அனைத்து கட்சி தலைவர்களும் அவரை ஏற்றுக்கொண்ட தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவர் இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த நாடு வளர்ச்சி பெறுவதற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய ஒப்பற்ற தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது அவருக்கு தனி மரியாதை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட தலைவரை திரு சிவா மாநிலவை உறுப்பினர் ஒன்றும் தெரியாதவரா? அந்த திமுகவுடைய ராஜ்யசபாவில் தலைவராக இருக்கிறார். எத்தனை ஆண்டு காலம் இருக்கிறார், எத்தனை ஆண்டு காலம் நாடாளுமன்ற இருக்கிறார். அவர் பெருந்தலைவரை பற்றி கொச்சியா பேசினாரு. கண்டிக்க முடிஞ்சுதான் இந்த ஸ்டாலினால?
உனக்கு தில்லு திராணி இருந்தா இன்றைக்கு மக்களால் போற்றப்படுகின்ற பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை இழிவாக பேசுகின்ற பொழுது கண்டிச்சிருக்கணும். கண்டிக்கல. இன்னொரு திமுக எம்எல்ஏ அவரு எல்லாம் பணத்தை திருடுவாங்க, நகையை திருடுவாங்க, கிட்னி திருடுறாங்க. உங்க ஊர் தாங்க, எல்லாம் உஷாரா இருங்க. வறுமையின் காரணம் ஸ்டாலின் சொல்றார், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தேளாரும் தேனாரும் பாலாரும் ஓடுது, மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க, வறுமை என்ற சொல்லே இல்லை என்று. வறுமையின் காரணமாக, வறுமையின் கொடுமையின் காரணமாக ஏழை தன்னுடைய கிட்னிய அவர்கள் பணத்தாசை காட்டி வறுமையை பயன்படுத்தி முறைகேடா கிட்னிய எடுத்திருக்கிறாங்க. இது நாம சொல்லல, திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், திமுக அரசாங்கம், திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில் திமுக அரசாங்கம் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு அந்த மருத்துவமனையிலே சோதனை செய்யப்பட்டு அந்த சோதனையிலே கிட்னி முறைகேடு நடைபெற்றது உண்மை என்று தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த புரோக்கர்லாம் கைது பண்ணிட்டாங்க. ஆனா மருத்துவமனையுடைய உரிமையாளர் கைது பண்ணாங்களா? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இதை முறையாக விசாரிக்கப்படும், சட்ட நீதியாக விசாரிக்கப்படும். இதில் தவறு நடக்கும் பட்சத்தில் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன் 22, 23 சொல்லல, 23, 24 ஆண்டு இதை பற்றி குறிப்பிடல, 24, 25 தான் இரட்டை இலக்கு வந்ததா சொல்றீங்க. அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் போது இரட்டை இலக்கிலே வந்தது, பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கிலே வந்தது. ஏன்னா இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க வேணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். பச்சை பொய்ய சொல்லிட்டு இருக்காரு பல பேர், நம்ம மக்களுக்கு தெரியல. இந்த ஆட்சியில் செய்கிற அக்கிரமம், இந்த ஆட்சியில் பேசப்படுகிற பொய் மக்களுக்கு தெரியல. அதை விளக்க வேண்டியது என்னுடைய கடமை என்ற அடிப்படையில் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நல்லா இன்றைக்கு புரிந்த இந்த தொழில் வளர்ச்சி, இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது வேளாண்மை, நீ செய்கிற விவசாயம், அதுதான் முதன்மை துறை. இதில் தான் முதன்மை துறை, இதில் தான் 60% மக்கள் பயன்படுறாங்க. அதில் பார்த்தா 3% தான் இந்த பொருளாதார வளர்ச்சி இருக்குது. திமுகவில் வெறும் 3% தான் இருக்குது. இங்க இருக்கிற அமைச்சர் பெரிய ஊழல் பண்ணியிருக்காரு. யாருன்னு உங்களுக்கு தெரியும். நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறை. இந்த அமைச்சர் இந்த துறையில் முறைகேடு செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு கண்டுபிடிச்சு அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்க சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. இதுவரை எஃப்ஐஆர் பதிவு செய்யல. 3 முறை அறிக்கை அனுப்பிச்சும் இதுவரைக்கும் பதிவு செய்யல. அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே சட்ட நீதியாக விசாரிக்கப்படும். இந்த விசாரணையில் தவறு இருக்கின்ற பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும். ஒருத்தர் 10 ரூபா ஆளு, உங்களுக்கு நல்லா தெரியும், கேட்க வேண்டியதே இல்லை. 10 ரூபாய்னா நீங்களே ஆரம்பிச்சுக்கிறீங்க. இன்னைக்கு தமிழகத்தில் 6000 மதுக்கடை இருக்குது. 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக வாங்கினாங்க. அப்படி ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 5 வருஷத்துல 24,000 கோடி ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்கிய கொள்ளையை அடிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுமா? இவ்வளவு கொள்ளையடிச்சு 453 நாள் ஜெயில் இருந்தாருன்னு எனக்கு பார்க்குறேன். எனக்கு கிடைச்ச தகவல். அவள் நாள் ஜெயில் விட்டு வெளியில் வந்த போது முதலமைச்சர் புகழ்றார். ஏதோ நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த மாதிரி. ஏன்னா கரெக்டா கப்பம் கட்டியிருக்கார். கரெக்டா கப்பம் கட்ட, இவருக்கு கப்பம் கட்டி அவருக்கு ஜெயிலுக்கு போனதான் மிச்சம். அவர் நெஞ்ச பொழுதுதான் மிச்சம். அவர் இங்க நிக்க முடியாது, போய் கோயம்புத்தூர் நிற்கிறாரு. எங்க கரூர்ல நிக்க முடியாது. ஆக இப்படிப்பட்டவரெல்லாம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேணுமா? ஊழல் ஆட்சி தேவையா?
அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்ல, பேட்டி கேட்குறாங்க, அந்த எம்எல்ஏ பேட்டி கேட்குறாங்க, ஏங்க உங்களையெல்லாம் மருத்துவமனையில் சோதனையிட்டு கிட்னி முறைகேடு நடைபெற்றதா சொல்கிறாங்களா, அதுக்கு பதில் என்னன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க, நாங்களாம் மருத்துவமனையில் ஆப்ரேஷன் பண்ணது உண்மைதான், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் நிதி வாங்கினோம், அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை, இதில் பரவலாக பேசுகிறாங்களே என்ன. அவர் சொல்கிறாரு, நான் வச்சிருக்கிற கார் ரோல்ஸ் ராய்ஸ், அந்த கார் வாங்கினா 12 கோடி ரூபா ஆகும், இங்கே இருக்கு இந்த ஊரில் இருக்கிற கிட்னி எல்லாம் கழட்டினா தான் அந்த கார் வாங்க முடியும். அந்த ஊரில் இருக்கிற கிட்னிலாம் தயவு செய்து மணச்சநல்லூரில் போட்டிடுறாருங்க, எல்லா கிட்னியும் கழட்டி விடுவாங்க. உஷாரா இருங்க, அவரு கலட்ட ஆரம்பிச்சுட்டாரு. நீங்க உஷாரா இல்லைன்னா கிட்னி காணாம போயிடும். எவ்வளவு திமிர் இருந்தா இப்படிப்பட்ட பேச்சு சொல்லணும். ஒரு பொதுவாழ்வு வந்திருக்கிற ஒரு எம்எல்ஏ எப்படி மக்கள்கிட்ட பேசுறதுன்னு வேண்டாம், மக்களை எப்படி கொச்சப்படுத்தி பேசுறாரு பாருங்க. பணம் இருக்கின்ற திமிரில் இப்படிப்பட்ட வார்த்தையை கக்கின்றவருக்கா நீங்க ஓட்டு போடுவீங்க? சொல்றேன், மனசாட்சியுள்ள ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. இப்படிப்பட்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக பொது வாழ்விலே வருவது கேலி கூத்து, வெக்க கேடு. அவருக்கு நிக்கின்றா மணச்சநல்லூர் நிக்கிறாங்க, அவருக்கு டெபாசிட் செய்வீங்களா? அவருக்கு கொடுக்கின்ற தண்டனை சரியான தண்டனையா இருக்கணுங்க. ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும். வறுமையின் காரணமாக, அந்த வறுமை என்பது கொடுமை, கொடுமையிலும் கொடுமை வறுமை. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கிட்னி முறைகேடில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த தேர்தல் மூலமாக தக்க தண்டனையை மக்கள் வழங்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கிறேன். இங்க ராஜான்னு ஒருத்தர் இருக்கார், தொழில்துறை மந்திரி. அவர்கிட்ட நான் கேள்வி கேட்டேன். மக்கள் கேட்குறாங்க, நிறைய தொழிற்சாலை கொண்டாந்துட்டீங்க, அந்த தொழிற்சாலையுடைய நிலை என்ன? எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்திருக்குது, எத்தனை தொழிற்சாலை ஆரம்பிச்சிருக்கிறீங்க, எவ்வளவு முதலீடு பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு தொழிற்சாலையுடைய நிலைமை என்ன, எத்தனை தொழிற்சாலை முடிஞ்சு பயன்பாட்டுக்கு வந்திருக்குது, எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்குன்னு சொன்னா வெள்ளை பேப்பரை காட்டுறாரு. இது ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவர் மக்களுடைய பிரச்சனைய பேசுவது என்னுடைய கடமை தானே. அதுக்கு தானே நீங்க பிரதான எதிர்கட்சின்னு இருக்குது சட்டமன்றத்தில். என்னுடைய கடமையை தவறாத மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அது என்னப்படி சட்டமன்றத்தில் தொழில்துறை மந்திரி கேட்டா வெள்ளை பேப்பரை காட்டுறாரு. உண்மைதான், ஒண்ணுமே செய்யல, வெள்ளை பேப்பர் தான் இருக்கும். காட்டுனது உண்மை, ஒண்ணுமே செய்யல. செஞ்ச போது செஞ்சா தானே காட்ட முடியும் என்னென்ன செஞ்சனு. ஆக அவர் உண்மையை ஒத்துக்கொண்டதுக்கு நன்றி. யாராவது திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகின்ற மருத்துவமனையில் போய் ஆபரேஷன் பண்ணி இருந்தா நீங்க போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்குங்க, உள்ள உறுப்பு இருக்குதா இல்லையான்னு பார்த்துங்க. ஆமாங்க, ஏன்னா நாமக்கல்ல மாவட்டம் குமராபாளையத்தில் ஒரு பெண்மணி உடல் சரியில்லா போச்சு. அங்கே போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அங்கே கல்லீரலை காணோம். அந்த அம்மா சொல்லுச்சு, இல்லை என்னை கஷ்டமாக இருந்து குடும்பம் நடத்துறதுக்கு நான் கிட்னி தான் எடுக்கணும்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ கல்லீரலை காணான்னு சொல்கிறீங்களே என்னது. அப்படி இந்த திமுக மருத்துவமனைக்கு போனால் எது காணாமல் போகுமோ தெரியல, எல்லாம் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கு. இனிமேல் திமுக காரர் நடத்துகிற மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. போவீங்களா? அப்படியே போயிருந்தாலும் உற்றார் உறவினர் நண்பர் யாராவது இருந்தா போய் நம்ம அண்ணா திமுக கட்சி, நம்ம அண்ணா திமுக நடத்துகின்ற மருத்துவமனைக்கு போங்க. இல்லது நடுநிலையா இருக்கிற மருத்துவர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புலாம் பத்திரமா இருக்குதான்னு பாருங்க தயவு செய்து.